7 என்கிற அந்த எண்ணினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்க வேண்டும். ये 7 नाम के अंक के आशीष को परमेश्वर महीने में हमें देगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த 7க்கு சம்பூரணம் அல்லது பரிபூரணம் என்கிற ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. ये 7 के लिए परिपूर्ण ऐसा एक अर्थ है. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இப்போ பெற்றுக்கொண்டோம். इस आशीष को भी हमने पा लिया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? हालेलुया. आमीन. ஆமென் சொன்னீங்கன்னா பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. आमीन कहेंगे तो आप पा लिए. ஆமென் சொல்லலனா கிடைக்காது. आमीन नहीं कहोगे तो नहीं पाएंगे. ஆமென் என்றால் எனக்கு அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். आमीन का मतलब मेरे लिए वैसा ही हो. இங்க இருந்து வார்த்தை வரும்போது நீங்க ஆமென் சொல்லி இருந்தா அது கிடைச்சிருக்கும். यहाँ से वचन आते समय अपने आमीन कहो तो आपको मिल जाएगा. அதனால எப்போதுமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. इसलिए हमेशा एक बात को समझ लेना கர்த்தருடைய है. வார்த்தைகளை பேசும் பொழுது, परमेश्वर के वचन को कहते समय, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, परमेश्वर के वचन को सुनते கர்த்தருடைய समय, வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, परमेश्वर के वचन को देखते समय, கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது, परमेश्वर के वचन को पढ़ते समय, எந்த வாக்குத்தத்தங்கள் வருகிறதோ, जो प्रतिज्ञा आती है, தீர்க்க தரிசனங்கள் வருகிறதோ, जो भविष्यवाणी आती है, அந்த உடனே நீங்க ஆமென் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளணும். उससे तुरंत आमीन कहकर स्वीकारने के लिए प्रयास कीजिए. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா நீங்க சொல்லத்தான் அந்த நன்மைகள் உள்ள வந்துகிட்டே क्योंकि இருக்கும். आप कहते कहते वो भलाई अंदर आती रहेगी. அல்லேலூயா. हालेलुया. சும்மா அடி போயிட்டீங்கன்னா அப்ப ஆண்டவர் சரி இவனுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு விட்டுருவாரு. केवल ऐसे ही जाते रहोगे तो परमेश्वर सोचेगा तुम्हें नहीं புரியுதா? चाहिए. எதுவும் தேவையில்லை, ஐயோ ரொம்ப வச்சுட்டான் கொடுத்துட்டாச்சுப்பா போதும் எனஃப் அப்படின்னு முடிச்சிட கூடாது. परमेश्वर सोचेगा इन्हें बहुत दे दिया, इन्हें काफी है कर कर. எப்பொழுதுமே हमेशा வார்த்தை வரும் பொழுது वचन आते ஆமென் பா, समय, இது எனக்கானதுப்பா, आमीन ये मेरा है, எனக்கு வேணும் मुझे चाहिए, அப்படின்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளணும். ऐसा कहकर आप पा ஓகே, लीजिए. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला சோ है. இந்த நாளில் கூட इस दिन में भी ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது उत्पत्ति 2 अध्याय के 3 वचन को हम நமக்கு देखेंगे. தெரிந்த ஒரு அங்க சொல்லி இருக்கிறது, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் परमेश्वर कहा है, प्रभु परमेश्वर 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7वें दिन को आशीष कर कर पवित्र ठहराया. ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 3 எழுதிக்கோங்க. उत्पत्ति 2:3 में அங்க வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, वो वचन ऐसा कहती है, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு, परमेश्वर ने जो रचा कर सब कुछ बनाने के बाद, அப்ப எல்லாம் finish பண்ணிட்டார், सब कुछ बना दिया, முடிச்சிட்டார். बना दिया, முடிச்சதுக்கு அப்புறம் बनाने के बाद அதிலே ஓய்ந்திருந்தபடியினால், उसमें विश्राम करने के அப்ப कारण 6 நாட்களில तो 6 दिन में ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவருடைய கிரியைகளை முடித்தார். परमेश्वर ने अपने क्रियाओं को बनाया. தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின அந்த கிரியைகளை முடித்தார். उसने रचाया हुआ सारे क्रियाओं को बनाया 7ஆம் நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார். और 7वें दिन में विश्राम அப்படி किया. ஓய்ந்திருக்கும் பொழுது ऐसे विश्राम करते அந்த समय நாளை उस दिन को அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். उसने आशीष कर कर पवित्र ठहराया. हालेलुया. हालेलुया. அப்போ 6 நாளோட ஆண்டுடைய வேலை முடிஞ்சு போச்சா? या 6 दिन के साथ परमेश्वर की काम पूरी हो गई? அதனுடைய அர்த்தம் அது அல்ல. उसका अर्थ वो नहीं है. ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். परमेश्वर आज भी क्रिया करता है. ஆனால் அவருக்கான அந்த சிருஷ்டிப்பின் வேலை இருக்குல்ல, लेकिन उसके रचाने की जो काम है, जो சிருஷ்டிப்பின் படைக்கிற रचाना, ரச்சனை கரெக்ட் தானா? ஓகே, அந்த சிருஷ்டிப்பின் வேலைய उसकी रचाने का काम ஆண்டவர் 6 நாள்ல முடிச்சார். उसने 6 दिन में समाप्त किया, முடிச்சிட்டு बनाकर 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். और 7वें दिन विश्राम किया. அதுக்கு அப்புறம் उसके बाद இந்த மனுஷனுக்கான என்ன தேவையோ அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். इस मनुष्य के जो जो जरूरतें सब कामों को அப்ப करता है. ஆண்டருடைய வேலையோ கிரியையோ ஒரு நாளும் நிக்க போறது கிடையாது, அது டெய்லி நடந்துட்டு तो தான் இருக்கு. परमेश्वर का काम या क्रिया कभी रुकने वाली नहीं, वो हालेलुया. लगातार चलेगी. அல்லேலூயா. हालेलुया. சரி, ஓகே, இப்பங்க நம்ம பார்க்கிறோம் अब हम देखते हैं 7ஆவது நாள் 7वां दिन ஓய்வு நாள் என்று சொல்லுகிறது. विश्राम का दिन कहा गया அந்த है. 7ஆவது நாளை वो 7वें दिन को யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, निर्गमन 20 उसका 10 में देखते हैं. ஜெனிசிஸ் சாப்டர் 20 verse 10ல பார்க்கும் பொழுது, निर्गमन 20:10 में 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், 7वां दिन तेरा प्रभु परमेश्वर का विश्राम का दिन. அதிலே நீ ஆனாலும் उसमें तू हो உன் குமாரனானாலும் या तेरा बेटा உன் हो குமாரத்தியானாலும் या तेरी बेटी हो உன் வேலைக்காரனானாலும் या तेरे नौकर உன் हो வேலைக்காரியானாலும் या तेरे உன் नौकरानी हो மிருக ஜீவனானாலும் या तेरे जानवर உன் हो, வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் ये तेरे द्वार पे रहने वाला अन्य हो, யாதொரு வேலையும் செய்ய கூடாது. कोई भी काम नहीं करना है. அல்லேலூயா. हालेलुया. யாரையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற. कुछ काम न करना है कहता है. அல்லேலூயா. அப்ப 7ஆவது நாள் இந்த ஓய்வு நாள் என்று பார்க்கிறோம். तो 7वां दिन विश्राम का दिन है देखते இயேசு हैं. கிறிஸ்து தன்னுடைய கிரியையெல்லாம் செய்த பின்பு, तो यीशु मसीह अपने सारे क्रियाओं को करने के बाद, ஏன் இயேசு டயர்ட் ஆயிட்டாரு? தேவன் டயர்ட் ஆயிட்டாரோ? क्या यीशु मसीह थक गए हैं? இந்த ஓய்வு நாள்
ये विश्राम का दिन அவருடைய நாளா இருந்தாலும் उसका दिन होने पर भी இது நமக்காக கொடுக்கப்பட்ட நாள். ये हमारे लिए दिया गया दिन ஏன் है, தெரியுமா? ஆண்டுக்கு தெரியும் क्योंकि परमेश्वर जानता இந்த है மனுஷன் ஒரு நாள் டயர்ட் ஆவான்னு தெரியும். ये मनुष्य एक दिन थक जाएगा, இவனுக்கு சோர்வு வரும். इसके लिए थकावट आएगी, அதனால 6 நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ஆண்டு விட்டாரு. इसलिए 6 दिन काम कर कर एक दिन विश्राम करने के लिए ஆனா दिया। நம்ம மனுஷங்க அதை புரியதே கிடையாது. लेकिन हम मनुष्यों से नहीं நம்ம समझते, என்ன தெரியுமா பண்ணுவோம்? हम क्या करते हैं, எனக்கு ரெஸ்டே வேண்டாம், ஆண்டர் கொடுக்க ரெஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லி 7 நாள் வேலைக்கு போவோம். इसलिए हमको कोई आराम नहीं चाहिए, 7वें दिन में भी हम काम पे जाएंगे। ஆண்டவர் என்னைக்குமே நம்ம தேவன் வந்து ஒன்லி ஸ்பிரிச்சுவல் யோசிக்க மாட்டார். हमारा परमेश्वर हमेशा आत्मिक नहीं सोचता, அவர் நம்முடைய பிசிக்கலையும் யோசிப்பார். वो हमारे शारीरिक रीति को भी நல்லா सोचता है। புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய समझ लीजिए। ஆவிக்குரியக்கு எவ்வளவு கேர் பண்றாரோ அதே போல நம்முடைய சரீரத்தையும் குறித்து ஆண்டவர் கேர் பண்றாரு. मेरे आत्मिक बातों के लिए जितना सोचता है उतना मेरे शरीर के बारे में நம்முடைய भी सोचता है। சரீரம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. हमारा शरीर वैसा ही बनाया गया ஒரு है। தேவ பிள்ளை ஒரு மனுஷன் இதை புரிஞ்சுக்கிடணும். एक परमेश्वर का मनुष्य इसे समझ உங்கள் लेना है। சரீரம் 6 நாள் வேலை செய்தால் ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டும். அப்படிதான் அதற்கான வடிவமைப்பே இருக்கிறது. आपका शरीर 6 दिन काम करने के बाद 7वां दिन आराम करना वैसे ही बनाया हुआ है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போ ஒன் டே வீக்லி ஒன் டே உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கணும். तो हफ्ते में एक दिन आराम चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்பதான் உங்க சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் என்ன ரீஃப்ரெஷ் ஆகும். तब आपके शरीर के हर एक अंग नया सा நேத்து होगा। படிக்கும்போது ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமா कल இருந்துச்சு. पढ़ते समय एक वचन अचंभित रही। யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தின் निर्गमन 31वां अध्याय के 17ஆம் வசனத்தை பார்க்கலாம். हम 17वें वचन को இந்த देखेंगे। ஓய்வு நாள்ல அவர் என்ன பண்ணாரு சொல்லி ये विश्राम के दिन में उसने क्या किया? எக்ஸோடஸ் 31:10 निर्गमन 31:17 எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும் 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். ஹalleluya. இந்த வசனத்தை யாராவது இங்கிலீஷ்ல யாராவது ஒரு ஆள் வாசிங்களா ப்ளீஸ்? अंग्रेजी में एक जन पढ़ेंगे। பட் எந்த வெர்ஷன் எனக்கு தெரியல, பட் ரீட் பண்ணுங்க. It is the sign between me and children of Israel forever. And the earth. And the 7th day he rested and was refreshed. ஆண்டவருக்கே ரீஃப்ரெஷ் பண்ண ஒரு நாள் தேவைப்படுது. परमेश्वर को अपने आप को नया करने के लिए एक दिन की जरूरत புரியுதா? தமிழ்ல வந்து பூரித்தார் தமிழ்ல பார்த்தா அது சந்தோஷப்பட்டார் அப்படிதான் இருக்கும். तमिल में जो मतलब है वो मतलब खुशी मनाया। பட் இங்கிலீஷ்ல என்ன சொல்ல தெரியுமா? लेकिन इंग्लिश में क्या he was कहते हैं? refreshed. वो नया कर लिया अपने आप தன்னை நல்ல புதுப்பிச்சு கொண்டார் அவர். को, अपने आप को नया कर लिया। அப்ப புரியுதா? அப்போ ஒரு நாள் உங்கள் அவயங்களை ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு புதுப்பித்துக் கொள்வதற்கு तो एक दिन आपके शरीर को नया करने के लिए ஒரு நாள் தேவைங்க. एक दिन की जरूरत है। ஹalleluya. हालेलुया। அந்த நாள் உங்களுக்கு தேவை. वो दिन आपको அதனால जरूरत है। ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 7வது நாளை ஓய்வு நாளா और கொடுத்திருக்கிறார். उसी दिन को परमेश्वर ने 7वें दिन को विश्राम का दिन ஹalleluya. बनाया। हालेलुया। அதற்கு அடையாளமாய் தான் 7வது நாள்ல அவர் எந்த வேலையும் செய்யாம ஓய்ந்திருந்தார். और उसके चिन्ह के रूप में 7वें दिन में उसने कोई काम किए बिना रुका। ஹalleluya. हालेलुया। எப்போதுமே தேவன் தான் செய்கிறத மனிதன் செய்யணும் விரும்புவார். हमेशा परमेश्वर जो वो करता है मनुष्य के लिए भी वही चाहते हैं। நான் எப்படி இருக்கணும் அப்படியே அவனும் இருக்கணும் நினைப்பார். जैसा मैं हूं वो भी वैसे ही அதான் रहे। சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறப்ப நீங்களும் பரிசுத்தமா இருங்க. इसलिए वो कहता है कि मैं जैसे पवित्र हूं तुम भी पवित्र அப்ப रहो। அவர் எப்படி ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நாளை எடுத்துக்கொண்டாரோ அதே போல மனிதர்களும் எடுக்க வேண்டும். जैसे उसने अपने आप को नया करने के लिए दिन ले लिया वैसे भी मनुष्य अपने लिए एक दिन को लेना है। ஹalleluya. हालेलुया। அதற்காக ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வீட்ல தூங்குனா ரீஃப்ரெஷ் ஆகாது. और इसके लिए अपने को नया करने के लिए घर पर सोना नहीं है। ஹalleluya. हालेलुया। அன்றைக்கு தேவ ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம், உடல், ஆன்மா எல்லாமே ரீஃப்ரெஷ் ஆகும். उस दिन परमेश्वर के भवन में उसकी आराधना करते समय तुम्हारा मन हृदय सब नया हो जाता है। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். एक बात को अच्छी तरह இந்த समझ மனுஷ लो। சரீரம் எப்படிப்பட்ட தெரியுமா? ये मनुष्य का शरीर कैसा है? இந்த மனசு உற்சாகமா இருந்தா சரீரம் உற்சாகமா இருக்கும். जब मन खुश हो जाता है तब ये शरीर खुश हो जाता இந்த है। மனசு துக்கப்பட்டா சரீரம் பலவீனமாயிரும். जब मन दुखित होता है कि शरीर भी दुखित हो இப்ப जाता है। ஆலயத்துக்கு ஆண்டவர் எது கொண்டு வரார் தெரியுமா? अब भवन के लिए परमेश्वर நீங்க क्या ले आता 6 है? நாட்கள் வேலை பார்த்து तुम 6 दिन काम कर உங்க कर சரீரம் ஆல்ரெடி என்னன்னா பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கும். तुम्हारा शरीर पहले ही कमजोरी के साथ है। ஹalleluya. हालेलुया। அதனால தான் சில சர்ச்சில வந்து தூங்குவாங்க. इसलिए कुछ लोग चर्च में भी आकर सोते हैं। சோர்வான சரீரம். ये थका हुआ शरीर है। ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா लेकिन परमेश्वर क्या இந்த करता है? ஆராதனைக்கு கொண்டு வந்து ये आराधना में लाकर உங்கள் மனதை புதுப்பிப்பார்.
तुम्हारे मन को नया करेगा, உங்கள் மனதை உற்சாகப்படுத்துவார், तुम्हारे मन को उत्साह உங்கள் देगा, மனசுக்குள்ள புதிய ஆவியை அனுப்புவார், तुम्हारे मन के अंदर नई आत्मा को உங்க भेजेगा, மனசுக்குள்ள புதிய அபிஷேகம் வரும். तुम्हारे मन के अंदर नया अभिषेक அது आएगी। வந்த உடனே वो आने के இந்த बाद மனசு புதிதான சரீரம் ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ये ஆயிடும். मन नया होते ही ये शरीर अपने आप नया सा हो जाएगा। ஹalleluya. हालेलुया। நான் சொல்றது புரியுதா? जो कहता हूं அப்ப समझ रहे हो? ஆராதனையில் ஆண்டவர் ஏன் உங்களை விரும்புகிறார் तो தெரியுமா? आराधना में परमेश्वर क्यों आप चाहते हैं? சரி, இது 7வது நாள் தான வீட்ல தூங்க கூடாது அப்படி நீங்க ये நினைக்கலாம். 7वां तो दिन है, हम घर पर सोना नहीं ஆனா चाहिए, ஆண்டவர் पूछोगे। தூங்குறதுக்காய் கொடுக்கல. लेकिन परमेश्वर ने सोने के இந்த लिए नहीं दिया। 7வது நாளில ये 7वें दिन நீ में என்னுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். तू मेरे समूह में आना இந்த है। ஓய்வு நாளில ये विश्राम के நீ दिन என்னை में ஆராதிக்க तू வேண்டும். मेरी आराधना நான் करना உன்னை है। ஆசீர்வதிக்கணும். मैं तुझे आशीष நான் करना உன்னை है, புதுப்பிக்கணும். मैं तुझे नया நான் करना உனக்கு है, அபிஷேகம் பண்ணணும். मैं तुझे अभिषेक உன் देना தலையை है, உயர்த்தணும். मैं तेरे सर को ऊंचा करना உனக்கான है, நன்மைகளை நான் சம்பூர்ணமாய் கொடுக்க तेरे लिए வேண்டும். भलाई को मैं संपूर्ण रीति से இதற்காக देना ஆண்டவர் है। என்ன பண்ணார்னா, इसलिए परमेश्वर ने क्या किया? ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆலயம் என்கிற ஒரு கட்டை கொண்டு வந்தார். परमेश्वर मनुष्य को आशीष करने के लिए भवन नाम के एक बंधन को ले आया। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆலயத்தை ஆண்டவர் உருவாக்கின நோக்கம் அதுதான். चर्च को बनाने का मकसद यही था। நம்ம ஆலயத்தை அசட்டை பண்றோம் தெரியுமா? हम चर्च को तुच्छ समझते हैं ना? நாம தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாம அசட்டை பண்றோம். हम परमेश्वर की योजना को समझे बिना तुच्छ समझते ஏன் हैं। ஆலயத்திற்கு வர வேண்டும்? क्यों भवन में आना है? ஆலயத்தில் தான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் அவர். परमेश्वर अपने भवन में तुम्हारे पाप को क्षमा ஆலயத்தில் करता உங்களை है। சுத்திகரிக்கிறார். भवन में तुम्हें शुद्धिकरण करता ஆலயத்தில் உங்கள் பலிகளை அங்கீகரிக்கிறார். है। और भवन में तेरे बलि को स्वीकारता ஆலயத்தில் है। உங்களுக்கான மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். और चर्च में तुम्हारे लिए मन्ना को देता है। ஆலயத்தில் உங்களுக்கான குத்து விளக்காக தேவ பிரசனம் எரிந்து கொண்டு இருக்கும். कलीसिया में तुम्हारे लिए दीवट नाम की परमेश्वर की उपस्थिति जलती रहती है। ஆலயத்தில் உங்களுக்கான கேருபீன்கள் நடுவில் எழுந்தருள தேவ மகிமை இருக்கும். भवन में परमेश्वर तुम्हारे लिए केरूबीन के बीच में वो उठता है। அது நடுவிலிருந்து அவர் எழுந்தருள என்ன பண்றார் தெரியுமா? और उसके बीच में से उठकर क्या करता है? ஆலயத்தில் கர்த்தருடைய ஜனங்களை தேவன் மனப்பூர்வமாய் और ஆசீர்வதிப்பார். भवन में परमेश्वर पूरे मन के साथ अपने लोगों को आशीष மனம் करता है। திறந்து ஆசீர்வதிப்பார். मन खोल कर आशीष करेगा। ஆலய ஆராதனையை தவறாதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாய் பெற்றவர்களாய் जो இருப்பாங்க. कलीसिया के आराधना को जो मिस नहीं करते उसके आशीष को पूरे मन के साथ पाते இது हैं। வந்து ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல. ये केवल एक रिवाज के இன்னைக்கு अनुसार நிறைய नहीं। பேர் அதை சடங்காச்சாரமா நினைக்கிறதுனால தான் சண்டையும் வேற வேலைக்கு போறாங்க. कई लोग उसे रिवाज समझते हैं, इसलिए इतवार के दिन में भी कुछ और சண்டையும் काम வேற में ஏதாவது जाते हैं। வீட்ல ப்ரோகிராம் வைக்கிறாங்க. या संडे किसी और घर पर प्रोग्राम रखते நீங்கள் हैं। அப்படி வைத்தால் நீங்கள் தேவனை மனப்பூர்வமாய் நேசிக்காதவர். यदि आप ऐसे रखते हो तो परमेश्वर को पूरे मन से ஏன்னா नहीं அன்னைக்கு मानते हो। ஆண்டவர் மனதை திறந்து ஆசீர்வதிக்க உங்களை விரும்புறார். क्योंकि उस दिन परमेश्वर पूरा मन खोलकर आपको आशीष करना மனதை चाहता है। திறந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும். मन खोलकर तुम्हारे लिए भलाई को देना है। அதற்காகவே ஆண்டவர் அந்த நாளை நியமித்து और வைத்திருக்கிறார். इसीलिए इस दिन को भी ठहराया है। அந்த நாளை उस दिन को நீங்கள் கர்த்தருக்காக அதை கடைபிடியுங்கள். आप परमेश्वर के लिए मान कर चलो। அல்லேலூயா. हालेलुया। இப்ப 7ஆம் நாள்ல ஆண்டவர் ரெண்டு காரியத்தை செய்தார். ये 7वें दिन में परमेश्वर ने दो कार्य ஆனா அந்த किया। ரெண்டை நான் மூணா பிரிப்பேன். उस दोनों को मैं 3 में बांट लेता हूं। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று அந்த நாளை ஆசீர்வதித்தார். पहला उस दिन को आशीष किया। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஆசீர்வாதம் என்பது ये आशीष यानी அந்த நாளுக்கான ஆசீர்வாதமாய் இருந்தாலும் उस दिन का आशीष होने पर भी அந்த நாளுக்குள் வாழ்கிற நமக்கும் ஆசீர்வாதமாய் उस இருக்கிறது. दिन में जीने वाले हमारे लिए भी आशीष है। அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்றால் उस दिन को आशीष किया அந்த यानी நாளில் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களையும் அவர் उस ஆசீர்வதிக்கிறார். दिन में परमेश्वर की आराधना करने वाले लोगों को भी आशीष किया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப 7ஆம் நாளிலே और 7वें दिन में தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. परमेश्वर की आशीष अपने बच्चों के लिए है। இரண்டாவது சொல்லுகிறது दूसरा कहा அவர் गया அதை है, பரிசுத்தப்படுத்தினார். दूसरा उसे उसने पवित्र இந்த ठहराया। பரிசுத்தப்படுத்தினார் என்பது ये पवित्र ठहराया ஒன்று यानी நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில சரீர ரீதியில உண்டாகிற சுத்திகரிப்பா இருக்கிறது. हमारे आत्मिक रीति में शारीरिक रीति में होने वाली पवित्रता हो। ஒரு பரிசுத்தம். एक पवित्रता அதை எப்படி அவர் செய்கிறார்? उससे वो कैसा करता அவருடைய है? ரத்தத்தினால் நம்மை கழுவி उसने சுத்திகரிக்கிறார். अपने लहू से हमें धोकर शुद्धिकरण அவருடைய करके ஆவியினால் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். अपने आत्मा से हमारे हृदय को नया करता है। हालेलुया। हालेलुया। அப்போ அந்த 7ஆம் நாளில वो 7वें दिन में தேவ சபைக்கு வரும் பொழுது कलीसिया में आते समय ஆண்டவர் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். परमेश्वर तुम्हारे पाप को धोकर शुद्धिकरण कर कर पवित्र बनाता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் தான் நேற்று இந்த பிரிபரேஷன் ஆயத்த ஜெபத்துக்கு வந்திருந்தேன். इसलिए कल जो तैयारी की आराधना में आए அப்ப थे, ஆராதனை நடத்தும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். आराधना को चलाते समय परमेश्वर ने एक बात कहा, ஜனங்கள் लोग ஆயத்தப்பட்டு வருவதற்கு 3 நாள் பரிசுத்தம் வேணும்.
तैयारी कर कर आने के लिए 3 दिन की पवित्रता चाहिए அவங்களுக்குள்ளாக 3 days சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க उनको தங்களை 3 சுத்தி दिन இருக்கு. अपने आप को शुद्धिकरण करते हैं தேவனை பார்க்க வரணும் அப்படின்னா परमेश्वर को देखने के लिए आना है तो 3 நாள் பரிசுத்தம். 3 दिन की ஆனா पवित्रता அதே நேரத்துல लेकिन उसके साथ ஒரு साथ லேவியன் ஒரு ஆசாரியன் एक याजक एक அவன் लेवी பிரதிஷ்டையோடு வரணும்னா वो यदि अपने आप को समर्पण அவன் कर कर आना 7 है நாள் பரிசுத்தப்பட வேண்டும். वो 7 दिन अपने आप को पवित्र करना है ஹalleluya. हालेलुया அந்த 7 நாள் அவன் பரிசுத்த ஆலயத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. वो 7 दिन पवित्र भवन से बाहर नहीं அந்த जाना 7 நாள் அவன் பரிசுத்த உடைகளை உடுத்த வேண்டும். वो 7 दिन वो पवित्र वस्त्र पहनना அந்த है 7 நாள் பரிசுத்த குல்லாக்களை வைப்பார்கள். और 7 दिन वो पवित्र बातों அந்த को रखते हैं। 7 நாளும் அவன் பரிசுத்தப்பட வேண்டும். वो 7 दिन वो पवित्र किया जाना அந்த है 7வது நாளில தான் और 7वें दिन में அவனுக்கு ஒரு லேவியன் அல்லது ஆசாரனுடைய அபிஷேகம் கொடுக்கப்படும். उसे लेवी या याजक का अभिषेक दिया जाता है ஹalleluya. हालेलुया நான் தான் சொன்னேன், इसलिए मैंने कहा था ஆராதனைக்கு வர்ற ஜனங்க 3 நாள் பரிசுத்தம் போதும். आराधना में आने वालों को 3 दिन की ஆனா पवित्रता काफी है ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு 7 நாள்னா வாரத்துல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா लेकिन இருக்கும். सेवा में रहने वालों को 7 दिन यानी कि हर एक दिन ஹalleluya. புரியுதா? आप समझ रहे हो இப்ப நீங்க எத்தனை நாள் பரிசுத்தோடுங்க வந்தீங்க? आप अभी कितने दिन की पवित्रता के எத்தனை साथ நாள் இந்த यहाँ हैं? ஆராதனைக்காக ஜெபிச்சீங்க? कितने दिन ये आराधना के लिए प्रार्थना किए மினிமம் 3 டேஸ் ஆவது ஞாயிறு ஆராதனைக்காக ஜெபிக்கணும். कम से कम 3 दिन तो रविवार के आराधना के लिए प्रार्थना करें। அதற்காக நீங்க ஆயத்தப்படணும். आप उसके लिए तैयार होना है। ஃப்ரைடேல இருந்து ஆயத்தப்படணும் நீங்க. शुक्रवार से तैयार அப்பா करना இந்த ஆராதனைக்கு சண்டே ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமா पिता ये இருக்கணும். संडे की आराधना मेरे लिए आशीषमय बने எனக்கான நன்மைகளை நீங்க தரணும். मेरे लिए भलाइयों को आप दीजिए எனக்கான प्रभु। நல்ல வார்த்தைகளை நீங்க मेरे लिए தரணும். अच्छे वचनों को எனக்காக दीजिए வைத்திருக்கிற அபிஷேகத்தை நான் मेरे பெற்றுக்கொள்ளணும். लिए रखा हुआ अभिषेक को मैं पा लेना எனக்காக है வைத்திருக்கிற தெய்வ प्रभु। தரிசனங்களை நான் मेरे लिए பார்க்கணும். रखा हुआ दर्शन को मैं पा लेना அந்த है ஒரு ஆயத்தம் உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இருக்கணும். वो तैयारी आपको 3 दिन पहले से होना சில चाहिए பேருக்குலாம் சண்டே காலையில தான் தெரியுது சண்டேன்னு சொல்லி. कुछ लोगों को संडे सुबह दिखाई देती है कि संडे है घर का அன்னைக்கு தான் பைபிளையும் தேடுவாங்க. उस दिन बाइबल को ढूंढेंगे நீங்க எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியாது? आप कैसे आशीष को पा सकोगे नहीं पाओगे ஹalleluya. हालेलुया நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसे समझ लीजिए ஒரு தேவ ஜனங்கள் சீனாய் மலைக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னார் 3 நாள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். परमेश्वर के लोग सीनाई के पर्वत में आने से पहले 3 दिन अपने आप को पवित्र किए யோசுவாட்ட சொல்றாரு यहोशू से कहते 3 हैं நாள் ஜனங்களை பரிசுத்தம் பண்ண 3 வேண்டும். दिन लोगों को पवित्र कर சோ மினிமம் 3 டேஸ் நீங்க உங்களை ஆலய ஆராதனைக்கு அது விசேஷமாக ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்த 3 दिन अपने आप को आराधना के लिए विशेष रूप से रविवार की आराधना के लिए அந்த तैयार 3 कीजिए நாட்களும் நீங்கள் அந்த சண்டே ஆராதனைக்காக அதிகமா ये ஜெபிக்கணும். 3 दिन की रविवार की आराधना के लिए विशेष रूप से आप सभी लोग கர்த்தருடைய प्रार्थना करो। வார்த்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வருவதற்காக ஜெபிக்கணும். परमेश्वर का वचन आपके बच्चों के लिए आने के लिए प्रार्थना எத்தனை करो। பேர் இதை செய்ய விரும்புறீங்க? कितने लोग इसे करने चाहते हो கொஞ்சம் கையெழுத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. थोड़ा हाथ उठाकर एक आमेन कहिए ஆமென் சொல்லுங்க. आमेन कहिए சரி ஆமென் சொன்னா செஞ்சிரணும். अब आमेन कहो तो करना है ஹalleluya. हालेलुया இல்ல இது வந்து என்ன தெரியுமா? ये இது क्या है? நிறைய பேருக்கு தெரியாது. அதான் ये ஒரு कई பிரச்சனை. लोग ये नहीं जानते हैं என்ன यही தெரியுமா? நம்ம समस्या है। ஆராதனைக்கு வர்றோம். हम आराधना में ஆனா आते அந்த हैं ஆராதனையின் முக்கியத்துவம் என்ன நமக்கு தெரிய लेकिन ये மாட்டேங்குது. आराधना की मुख्यता हम नहीं அதே जानते போல हैं। ஊழியத்தில் இருக்கிற நான் அத்தனை பேருக்கும் சொல்லுவேன். और सेवा में रहने वाले हर एक के लिए நீங்கள் मैं எந்த कहूंगा, ஊழியத்தினாலும் இருங்கள். आप कोई भी सेवा में रहो நீங்க மீடியால இருந்தாலும் சரி, சண்டே ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, யூத் மினிஸ்ட்ரில இருந்தாலும் சரி, ஒரு ஜெப ஊழியத்துல இருந்தாலும் சரி, आप मीडिया में हो या संडे स्कूल में हो या कोई भी मीडिया कोई भी सेवा में हो எவ்ரி டே யூ ஹேவ் டு பிரிப்பேர் யுவர்செல்ஃப். हर ஒவ்வொரு एक நாளும் நீங்க உங்க செல்ஃப பிரிப்பேர் हर பண்ணணும். एक दिन अपने आप को आप तैयार करना है ஒவ்வொரு நாளும். हर एक दिन ஏன்னா ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் டெய்லி ஒரு ஆத்மா வைப்பார். क्योंकि सेवकों के लिए परमेश्वर हर एक दिन प्राण को रखेगा। ஊழியத்துல இருக்கவங்களுக்கு டெய்லி யாராவது ஒரு ஆத்ம பாரத்தை ஆண்டவர் सेवा கொடுப்பார். में रहने वालों के लिए हर एक दिन एक प्राण को परमेश्वर ஒவ்வொரு रखेगा। நாள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. हर एक दिन आशीष आपके लिए है। ஹalleluya. हालेलुया நான் சொல்றது புரியுதா? जो कहता समझ पा ஊழியத்துல रहे இருக்கிறவங்க हो तो सेवा में रहने நீங்க वाले ஒவ்வொரு நாளும் आप हर एक दिन நீங்கள் அது ஆண்டவருடைய நாளா எடுத்து ஜெபிக்கணும். आप उसे परमेश्वर का दिन समझकर இந்த प्रार्थना நாளில எனக்கான ஊழிய ஆசீர்வாதம் என்னப்பா? करो। इस दिन में मेरे लिए सेवा का आशीष எனக்கான क्या है? ஊழியத்தினுடைய பாரம் என்ன? मेरे लिए सेवा का बोझ क्या है? எனக்கான ஊழியத்துடைய ஆத்துமாக்கள் யார்? मेरे लिए सेवा के लिए प्राण कौन இந்த है? நாள்ல நான் எவ்வளவு பரிசுத்தமாகணும்? इस दिन में मैं अपने आप को कितना நான் पवित्र எவ்வளவு करना है? தேவ மகிமையை பெறணும்? मैं कितना परमेश्वर की महिमा को ஒவ்வொரு पाना है? நாளும் அந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. हर एक दिन सेवा में रहने वाले प्रार्थना करते நீங்க அதை हैं। செஞ்சு பாருங்க. आप उसे कर देखिए வரும் நாட்களில आने वाले दिन में ஆண்டவர் உங்களை ஊழியத்துல நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்குலாம் கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். आने वाले दिन में परमेश्वर सेवा में आपने नहीं सोचा ऐसे जगह அதே पर ले போல जाकर आशीष விசுவாசிகள் சபை பிள்ளைங்களும் நீங்க 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க ஜெபிச்சிட்டு வாங்க. करें। वैसे विश्वासी कलीसिया के लोग आप 3 दिन पहले प्रार्थना அந்த कर आओ। சண்டே ஆராதனையில உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை பெறாம நீங்க போகவே उस மாட்டீங்க. रविवार की आराधना में परमेश्वर ने आपके लिए रखा हुआ भलाई को आप पाए बिना नहीं जाए। ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த ஓய்வு நாள் வந்து तो ये विश्राम का दिन நமக்கு புதுப்பிக்கிற ஒரு நாளா இருக்கிறது. हमें नया करने वाला एक दिन है। ஹalleluya. हालेलुया। நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற நாளா हमें இருக்கிறது. पवित्र करने वाला एक दिन है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், அந்த 18 அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க आप வாசிச்சீங்கன்னா लेवी 18वां अध्याय पूरा पढ़कर லேவி देखिए। சாப்டர் 18 பிள்ளைங்க எழுதுறீங்களா?
लेवी लेवी 18वां अध्याय அதுல 6 சாப்டர் 18:6ல பாருங்க 18:6 में देखते அங்க हैं வந்து இந்த பிரமியம் உள்ளவன் இந்த குஷ்டரோகம் உள்ளவனை குறித்து சொல்லுகிறது. यहाँ पर एक कोढ़ी मनुष्य के बारे में कहा அது गया। மனுஷனா இருக்கட்டும் வீடா கூட இருக்கட்டும், वो मनुष्य होने दे या घर होने दो, இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? इन्हें क्या करना है? நீ பாளையத்துக்கு புறம்பே போயிருவாங்க. ये இவங்க வந்து छावनी के बाहर चले जाते हैं। எத்தனை நாள் வைப்பாங்கன்னா 7 நாள் வைப்பாங்க. कितने दिन कहे तो 7 दिन। 7 நாளுக்கு அப்புறம் 7 दिन के बाद 7வது நாள்ல 7वें दिन में இவர்கள் ஆசாரியனிடம் வர வேண்டும். ये याजक के पास आना அப்ப है। ஆசாரியன் அந்த சரீரத்தை தொட்டு பாப்பார். तो याजक वो शरीर को छू कर देखेगा, எங்கேயாவது அந்த குஷ்டரோகம் இருக்கா कहीं पर वो कोढ़ी है क्या, அதெல்லாம் செக் பண்ணுவார். वो पूरी तरह से जांच पड़ताल கொஞ்சோண்டு ஒரு करेगा। தோல்ல இருந்தாலோ थोड़ा सा भी अगर कहीं चमड़े में हो तो மறுபடியும் பாளையத்துக்கு வெளியே அனுப்பிடுவார். फिर से छावनी के बाहर भेज देगा। போயிட்டு 7 நாள் கழிச்சு மறுபடியும் வரணும். फिर 7 दिन के बाद फिर से அந்த आना। 7வது நாள் வருவார்ல, तो 7वें दिन அப்ப आएंगे செக் ना, பண்ணுவார். फिर से देखेगा, இப்ப போயிடுச்சு. हाँ अभी चले गए। அதுக்கப்புறம் उसके बाद அவங்க என்ன பண்ணா பலி கொடுக்கணும். वो बलि चढ़ाना है। அதுக்கப்புறம் தான் उसके அவர்கள் बाद சுத்தமுள்ளவர்கள் என்று தீர்க்கப்படும். वो शुद्ध है कर वो निर्णय किए இதே जाएंगे। காரியம் தான் வீட்டிற்கும் கூட இருந்தது. यही बात घरों के लिए भी था। அந்த வீட்டுல சில சில குஷ்டம் மாதிரி ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சு उस அப்படின்னா घर पर यदि कोढ़ी के समान कोई बात आ அந்த गई வீடு சுத்திகரிக்கப்படுவதற்கு 7 நாட்கள் तो எடுக்கப்படும். वो घर को भी शुद्धिकरण करने 7 दिन लगेगी। மீரியாம ஆண்டவர் மிரியாம் வந்து கோபப்பட்டு தண்டிச்சிட்டார். मिरियाम को परमेश्वर ने गुस्से में दंड दे दिया, குஷ்டரோகம் வந்துச்சு. उसे कोढ़ी आ गई। ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर ने क्या மோசே कहा? ஜெபிப்பார், எப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? मूसा प्रार्थना करते, அது पिता என் क्या சொந்த कर रहे हैं? சகோதரி ऐसा कर? அல்லவா? वो तो मेरी खुद की बहन है, அவளுக்கே இந்த நிலைமையா? उसको क्यों ऐसी स्थिति? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर ने क्या कहा? தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு முகத்துல துப்புனா 7 நாள் தூரம் இருக்கணும், அதே மாதிரி 7 நாள் வெளியே இருக்கு சொல்ல அப்படின்ட்டு. पिता अपने बेटे को चेहरे पर थूक दे तो 7 दिन बाहर रहना है। அந்த 7 நாள் கழிச்சிட்டு தான் மீரியா உள்ள வராங்க. इस 7 दिन के बाद मिरियम अंदर அப்ப இந்த आती है। 7வது நாள் என்பது तो ये 7वां दिन நம்முடைய தீட்டுகளை அகற்றி சுத்தமாக்குகிற ஒரு நாள். हमारे कलंकों को दूर कर शुद्ध करने वाले அப்ப இந்த दिन है। 7வது நாள்ல ये 7वें दिन में எந்த தீட்டு இருந்தாலும் கர்த்தர் அதை நீக்க வேண்டும். कोई भी कलंक हो तो परमेश्वर से दूर करना है। நீங்கள் அந்த எதிர்பார்ப்போடு வரணும். तुम उस बाट जोते हुए அப்பா आना है। நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், पिता मैंने छोटी என் गलती வாழ்க்கையில कर இந்த दी, ஒரு தீட்டு வந்துச்சு, मेरे जीवन में ऐसे இதை कलंक आ எப்படியா गया, நீக்குங்கன்னு சொல்லி इसे कैसे भी दूर करो இந்த कहकर। 7ஆம் நாள் ஒரு சுத்திகரிப்பின் நாளா இருக்கிறது. ये 7वां दिन ये शुद्धिकरण का दिन அப்ப है। இந்த 7ஆம் நாள் ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கிறது. ये 7वां दिन आशीष का दिन இந்த है। 7ஆம் நாள் பரிசுத்தத்தின் நாளா இருக்கிறது. ये 7वां दिन पवित्रता का दिन है। அல்லேலூயா. हालेलुया। அந்த பரிசுத்தம் ஒரு பாயிண்ட் விட்டுட்டா பத்தியாங்க. पवित्रता में அந்த பரிசுத்தம் என்பதை ஆண்டு சொல்கிறாரு பிரித்தெடுத்தல். पवित्रता को परमेश्वर कहता है कि अलग करना। அல்லேலூயா. हालेलुया। பிரித்தெடுக்கிற நாள் அது. ये अलग करने वाला दिन है அன்னைக்கு ये। அதான் சொன்னாரு, நீங்க அன்னைக்கு யாதொரு வேலையும் பண்ணக்கூடாது, நேரா ஏன் சமூகத்துக்கு வந்துடணும். इसलिए कहता है कि तुम उस दिन में कोई काम न करे, मेरे समूह में आ जाओ। செப்பரேட் பண்ணப்பட்ட டே தான் அந்த 7வது நாள். यानी अलग किया गया दिन है ये 7वां அப்ப இந்த दिन। 7ஆம் நாள் என்பது பிரித்தெடுப்பின் நாள். ये 7वां दिन यानी अलग किया गया दिन। உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிற நாள் தான் இந்த 7வது நாள். आपको और मुझे ये दुनिया से अलग करने वाला दिन ये 7वां ஆமா, दिन। 6 நாள் நம்ம உலகத்தோடு இணைஞ்சு தான் வேலை பார்ப்போம். हम 6 दिन दुनिया के साथ जुड़कर काम உலகத்தோடு करते हैं। இணைஞ்சு தான் இருப்போம். दुनिया के ஆனா साथ இந்த जुड़कर। 7வது நாள் लेकिन ये 7वां दिन உலகத்தோடு இருக்கிற அந்த உறவெல்லாம் விட்டுட்டு संसार ஆண்டவரோடு के இருக்க साथ போறோம். के रिश्ते को छोड़कर यीशु के साथ அப்ப रहे। 7வது நாள் ஆசீர்வாதத்தினால் பரிசுத்தத்தினால் பிரித்தெடுப்பின் நாள். तो 7वां दिन जो है आशीष का दिन, पवित्रता का दिन और अलग करने वाला दिन சுத்திகரிப்பின் நாள். और शुद्धिकरण का அதே दिन। போல இந்த 7ஆம் நாள்ல उसी तरह ये 7वें दिन में நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா 6ஆம் அதிகாரம், நம்ம தெரிந்த வருஷம் 6ஆம் அதிகாரத்தின் 15 16ல பாருங்க. यहोशू 6वां अध्याय के 15 16 में देखिए। 6 நாள் சுற்றி வந்தாங்க. 6 दिन वो घूम कर आए। 7ஆம் நாள்ல 7 முறை சுற்றினார்கள். 7वें दिन में 7 बार घूम அந்த कर आए। 7 முறை சுற்றினதுக்கு அப்புறம் वो 7 बार घूमने के 7 बाद முறை புரிகளை ஊதினார்கள். और 7 बार दूरी को ரொம்ப बजाए। ரொம்ப சூப்பரா இருக்கும். बहुत अच्छा लगता है। 7ஆம் நாள் வந்தாங்க, 7वें दिन आए, 7 முறை சுத்தினாங்க, 7 बार घूम कर 7 आए முறை புரிகளை और ஊதினார்கள். 7 बार दूरी बजाए। என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. यरीगो का शहर बना टूट कर गिरा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த 7வது நாள்ல கர்த்தர் நம்முடைய தடைகளை உடைக்கிற நாள். तो ये 7वें दिन में परमेश्वर हमारी रुकावट को तोड़ने वाला இந்த दिन है। 7வது மாதத்துல ये 7वें महीने இந்த में 7ஆம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். ये अंक का आशीष को आप நீங்க पाना है। பரிசுத்தப்படணும். आप पवित्र होना நீங்கள் है। பிரித்தெடுக்கப்பட आप வேண்டும். अलग किए நீங்கள் जाना है। சுத்திகரிக்கப்பட तुम வேண்டும்.
शुद्धिकरण पा உங்கள் रहा है। அலங்கங்கள் உங்களுக்கு முன்னாடி அல்லாடத்துக்கு கர்த்தர் உடை தெரிய வேண்டும். तुम्हारे सामने सारे शहर बना को तोड़ गिराना है। ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் उत्पत्ति 8वें अध्याय के 10 11 வசனத்தை பார்க்கும் 10 பொழுது और 11 वचन को देखते हैं। நோவா பேழையிலிருந்து முதலாவது காகத்தை விட்டார். नोआ पहले जहाज से कौवे को भेजा। அது போக்கும் வரத்துமா இருந்துட்டு இருந்துச்சு. वो जाना और आना करती थी। 7 நாள் கழித்து 7 दिन के बाद ஆண்டவர் ஒரு புறாவை விட்டார். परमेश्वर ने कबूतर को छोड़ा। என்ன பண்ணாரு? क्या किया? புறாவை விட்டார். कबूतर को छोड़ा। அந்த புறா ஒரு ஒலிவ இலை கிளையை கொண்டு வந்தது. उस कबूतर ने एक जैतून के पेड़ के पत्ते को लेकर आए। ஒரு 7 நாள் மறுபடியும் புறா உள்ள வச்சுக்கிட்டார். वो फिर से 7 दिन उसको अंदर रख लिया। மறுபடியும் இந்த புறாவை 7 நாள் கழித்து வெளியே அனுப்பினார். फिर से 7 दिन बाद ये कबूतर को बाहर அந்த भेजा புறா திரும்பி வரல. और वो कबूतर लौट कर नहीं நோவா आया। ஒன்னு புரிந்து கொண்டார். नोआ ने समझ लिया ஜலம் வற்றி போய்விட்டது. जल जो है सूख चुकी இந்த है। 7வது நாள் ये 7वां உங்க दिन வாழ்க்கையில வீசுகிற எல்லா ஜலமாகிய போராட்டங்களையும் அமர்த்துகிற நாளாயும் आपके जीवन में एक जल के समान तूफान जो है वो सबको थमाने அப்ப वाले இந்த दिन 7வது है। மாதத்துல நீங்க तो ये விசுவாசிங்க. 7वें महीने में विश्वास என் करो। வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் எல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆக போகுது. मेरे जीवन के सारे संघर्ष के लिए एक अंक बनेगा। எல்லாம் அமர்த்த போகிறீரப்பா. उस सबको आप थमाने वाले हो। எல்லாத்தையும் அமர்த்தி सबको ஒரு थमाकर புதிய உலகத்தோடு நான் வாழ एक போறேன். नया दुनिया के ஒரு साथ புதிய मैं வாழ்க்கையோடு நான் வாழ जीऊंगा। एक नया போறேன். जीवन के साथ जीने वाला ஹalleluya. हूं। அப்ப हालेलुया। 7வது நாள்ல இத்தனை நன்மைகள் இருக்கிறது. तो 7 दिन में इतने सारे भलाई है। நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். आप आशीष पाओगे। உங்களை பரிசுத்தப்படுத்துவார். अपने आप को पवित्र உங்களை करोगे। பிரித்து எடுப்பார். आपको अलग நீங்கள் कराएगा। आप சுத்திகரிக்கப்படுவீர்கள். शुद्धिकरण உங்கள் पाओगे। அலங்கங்கள் இடிந்து விழும். तुम्हारे शहर पर टूट உங்களுக்கு जाएंगे। முன்பாய் சுற்றி இருக்கிற எல்லா ஜலமும் வற்றி போகும். तुम्हारे आसपास के सारे जल सूख जाएंगे। இந்த மாதத்துல கர்த்தர் இதை நமக்கு செய்யணும். इस महीने में परमेश्वर हमारे लिए से करना ஓகே, है। அடுத்து இன்னொரு காரியம் 7வது வாரத்துல என்ன நடக்கும்? और एक बात को देखते हैं कि 7वें सप्ताह லேவியராகமம் में 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. लेवियो 23वां अध्याय उसका 15 वचन में லேவி देखिए। சாப்டர் 23 verse 15ல பாருங்க. लेवी 23 उसका 15 में देखिए। எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 23:15. நீங்கள் அசைவாட்டும் இல்ல 23:15 தானே? அது இல்ல. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி சரி கரெக்ட்டா நீங்க வாசி கரெக்ட் தான். நான் யாத்ராவும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. லேவி வாசிங்க. நீங்கள் அசைவாட்டின் கதிரை கொண்டு வரும்பொழுது ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஓய்வு நாளுக்கு அந்த அசைவாட்டு கதிர்கட்டை கொண்டு வருவாங்க. அந்த ஓய்வு நாள் அப்படின்னா அது ஒரு சண்டே, ஓகேவா? அதுக்கு மறுநாள் துவங்கி அப்படின்னா அதுக்கப்புறம் டே நெக்ஸ்ட் டேல இருந்து எண்ணுவாங்க. சொல்லுங்க வாசிங்க. 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் அப்படின்னா 7 வாரம் முடிஞ்ச அந்த மறுநாள்ல 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்தப்பட வேண்டும். என்ன நான் சொல்லியிருந்தேன். ये क्या है मैं बता देता இதே காரியத்தை நீங்கள் உபாகமம் 16ஆம் அதிகாரத்தின் 9 ல இருந்து 12 வரைக்கும் நீங்க பார்க்க हूं। முடியும். इसी बात को व्यवस्था 16:9 से आप देख सकते हैं। Deuteronomy chapter 16 verse 9 to 12 கூட பார்க்க முடியும். व्यवस्था 16:6-9 से देख सकते என்ன हैं। அப்படினா क्या कहे तो ஒரு அறுப்பின் நாட்கள் வரும். அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ये एक कटनी का त्योहार कहते हैं। இதை அசைவாட்டும் பண்டிகை என்றும் பஸ்கா என்றும் கூட சொல்லுவார்கள். इसे हिलाई गई भेंट का त्योहार या परब भी फसह की परब भी कहते हैं। பஸ்கா ये फसह की परब कहते हैं। அப்போ அதிலிருந்து 6 வாரங்கள் சரி 7 வாரங்கள் போனதுக்கு அப்புறம் इसके से 7 सप्ताह के बाद 50வது நாள் வரும். 50वां दिन आते हैं। அந்த நாள் தான் वो दिन எல்லா ஜனங்களும் தேவ சமூகத்துக்கு வருவாங்க. सारे लोग परमेश्वर के उपस्थिति அது में வந்து आते हैं। அந்நியனா இருக்கட்டும் அடிமையா இருக்கட்டும் எல்லாரும் வருவாங்க. वो पराये होने दो गुलाम होने दो सब लोग आते அந்த हैं। பண்டிகைக்கு பேர் சேர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. उस त्योहार का नाम जो है मिलने वाली त्योहार அந்த का है। சேர்ப்பின் பண்டிகை தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெந்தேகோஸ்தே பண்டிகையாய் மாறி और वो मिलने का त्योहार नए करार के दिनों में पेंतेकोस्त का दिन அப்ப बन गया। கரெக்ட்டாக அந்த 7வது வாரத்தின் அந்த 7வது நாளத்தின் நிறைவில वो ठीक 7 सप्ताह के अंत में ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? परमेश्वर क्या ஒரு करता है? பெந்தேகோஸ்தே நாளை உருவாக்கி एक இருக்கிறார். पेंतेकोस्त के दिन को बनाता है। हालेलुया। हालेलुया। அப்ப இந்த 7வது வாரத்தின் நிறைவுதான் तो ये 7वें सप्ताह के अंत में அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 1 லிருந்து 4 வரைக்கும் நடந்தது. प्रेरित दूसरे अध्याय के 1 से 4 तक हुई। அன்னைக்கு என்ன பண்ணாங்க? उस दिन क्या किया? வசனம் சொல்லுகிறது वचन क्या कहते हैं? பெந்தேகோஸ்தே என்னும் நாள்
வந்தபோது बेंतेकोस्त के नाम के दिन आते ही அப்படிதான் वैसे அந்த कहते हैं இந்த ना। டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் அந்த பெந்தேகோஸ்த் நாள் வந்தபோது वो बेंतेकोस्त का दिन आते ही அவர்கள் கூடி இருந்த இடங்கள் அசைய और ஆரம்பித்தது वो जो इकट्ठा हुए वो அந்த जगह हिलने வீட்டிற்குள் लगी। பலத்த பெருங்காற்று போல முழக்கம் உண்டாக उस ஆரம்பித்தது घर परिवार उस घर के अंदर एक बड़ा सा அந்த एक வீட்டிற்குள் प्रलय அமர்ந்த आया। ஒவ்வொரு மீதும் அக்கினி நாவுகள் வந்து அமர उस घर के ஆரம்பித்தது अंदर हर एक के ऊपर एक जीभ आकर அங்க उतरने இருந்த लगी। 120 பேரும் அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த और वहां के ஆரம்பித்தார்கள் 120 लोग अन्य भाषा में बोलकर परमेश्वर के அங்க नाम की महिमा சுற்றி करने இருந்த लगे। ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து என்னமா முடியும் போகணும் और उसके ஆச்சரியப்பட்டார்கள் आसपास के लोग इसे देखकर ये कैसा होने वाला है அந்த देखते रहे। நாளில தான் उस दिन में பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணாரு पतरस उठकर प्रचार करने लगा। மனம் திரும்பப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் मन फिरावट के साथ 3000 लोग அப்ப उद्धार இந்த पाने ஏழாவது लगे। வாரம் तो यह 7वां हफ्ता நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற நாளாய் இருக்கிறது हमारे लिए पवित्र आत्मा उंडेलने वाला பரிசுத்த दिन है। அபிஷேகம் ஊற்றப்படுகிற நாளாய் ये இருக்கிறது पवित्र अभिषेक उंडेलने वाला दिन है। கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற நாளாய் இருக்கிறது परमेश्वर का सामर्थ प्रकट होने वाला இந்த दिन ஏழாவது है। மாதத்திலே ये 7वें महीने நீங்கள் ஒரு में காரியத்தை விசுவாசிங்க ये एक बात को विश्वास இந்த करो। மாதத்துல நான் அதிகமா அபிஷேகம் பெற इस போகிறேன் महीने में अधिक अभिषेक இந்த पाने மாதத்துல वाला நான் हूं। அதிகமா வல்லமையால் நிரப்பப்பட इस महीने போகிறேன் में अधिक अभिषेक से எத்தனை பேர் सामर्थ से बनने விசுவாசிக்கிறவங்க वाला हूं। கரங்களை தட்டி जितने लोग அந்த विश्वास அபிஷேகத்தை करते हो இப்பொழுதே ताली பெற்றுக்கொள்ளுங்க बजाकर उस अभिषेक இப்பொழுதே को அந்த अभी அபிஷேகம் पालो। वो இறங்குவதாக अभिषेक अभी அந்த उतरने दो। பரிசுத்த பெந்தேகோஸ்தே वो நாளின் बेंतेकोस्त का அபிஷேகம் दिन का अभिषेक இப்பொழுதே இறங்குவதாக अभी उतरने दो। இப்பொழுதே இறங்குவதாக इसी समय में उतरने दो। சேர்ப்பின் நாட்களாய் மாறட்டும் इकट्ठा के दिन बनने दो। சேர்ப்பின் நாட்களாய் वो மாறட்டும் इकट्ठा करने वाली दिन बनने दो। ஏழாவது ये மாதத்திலே 7वें महीने में ஆண்டவர் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும் परमेश्वर प्राणों को कलीसिया में लाते समय சபையை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டும் कलीसिया के என்றால் आसपास के लोग अचंभा होकर देखते समय சபைக்கு மேலாகவும் சபைக்கு உள்ளாகவும் அக்னி எரிந்துகிட்டே இருக்கு कलीसिया के ऊपर और कलीसिया के अंदर अग्नि जलती रहेगी। எரிய 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 अग्नि जलते जलते ஜனங்கள் வந்து जलते சேர लोग ஆரம்பிப்பார்கள் आकर इकट्ठा होने அந்த लगेंगे। ஏழாவது वो வாரம், 7वें அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல वो बेंतेकोस्त के दिन இறங்கின में பரிசுத்தாவுடைய நிறைவு उतरा हुआ पवित्र आत्मा का அப்போஸ்தலர் अभिषेक 10ஆம் அதிகாரத்தின் प्रेरित 10वां अध्याय के 44ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 44 वचन में से हम देखने வசனத்தை वाले हैं। கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவினை இறங்க वचन ஆரம்பித்தார் को सुनने वाले हर एक के ऊपर पवित्र आत्मा வசனத்தை उतरने लगे। கேட்கும் பொழுது அபிஷேகம் உள்ள வரணும் वचन को सुनते सुनते पवित्र आत्मा வசனத்தை उतरना கேட்கும் பொழுது है। ஆவியானவர் உள்ள வரணும் वचन को सुनते सुनते पवित्र வசனத்தை आत्मा अंदर பேசும் आना பொழுது है। அபிஷேகம் உள்ள வரணும் वचन को सुनते सुनते अभिषेक अंदर வசனத்தை उतर कर பேசும் आना பொழுது है। அந்நிய பாஷையில பேச वचन ஆரம்பிக்கணும் को सुनते सुनते अन्य भाषा में बोलने அதுதான் लगना கொர்நேலி है। வீட்டுல நடக்க यही ஆரம்பிச்சது कुरनेलियो के घर में होने இந்த लगी। ஏழாவது ये மாதத்துல 7वें महीने நீங்கள் में ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்க आप வாசிக்க हर एक दिन वचन को पढ़ते पढ़ते தாவீது पढ़ते சொல்லுகிறது போல जैसे दाऊद இந்த कहता வசனத்தை है நான் ये தியானிக்கையில் वचन को मैं मनन करते எனக்குள்ளே करते அனல் மூண்டது मेरे अंदर एक आग எனக்குள்ளே आने அனல் लगी। மூண்டது मेरे अंदर एक आग கர்த்தருடைய आने लगी வார்த்தையை है। கேட்க परमेश्वर के கேட்க वचन ஒரு को அனல் सुनते உள்ள வந்துகிட்டே सुनते एक இருக்கணும் आग अंदर ஒரு आने அனல் உள்ள लगती வந்துகிட்டே है। एक இருக்கணும் आग अंदर आने கரங்களை लगती தட்டி है। அப்பா ताली बजाकर எனக்குள்ள அந்த அனலை मेरे தாங்க अंदर वो आग को எனக்குள்ள அந்த दीजिए அக்னியை प्रभु। தாங்க मेरे अंदर वो अग्नि को எனக்குள்ள அந்த दीजिए। அபிஷேகத்தை मेरे தாங்க अंदर अभिषेक को என்னுடைய दीजिए। உள்ள எரியட்டும் मेरे मन என்னுடைய चलने दे எலும்புகள் प्रभु। எல்லாம் எரியட்டும் मेरे हड्डी चलने दे प्रभु। என்னுடைய எலும்புகளுக்குள்ள मेरे हड्डियों के अंदर அடைபட்டு எரிகிற அக்னி वो வரட்டும் दबकर चलने वाली आग चलने दे प्रभु। ஷாக்கா ராக்கா தூனா மாமா மாமா ஏழாவது ये மாதத்துல 7वें महीने में ஆண்டவர் சொல்லுகிறது परमेश्वर कहता है அதிகமான அக்னியை போடும் मैं अधिक अग्नि को डालने அதிகமான वाला हूं। அபிஷேகத்தால் मैं நிரப்ப अधिक போகிறேன். अभिषेक से भरने वाला எத்தனை हूं। பேர் விசுவாசத்தோடு कितने கேட்க लोग போறீங்க? विश्वास के साथ இந்த मांगने वाला மாதத்துல हूं। इस महीने में உங்களுக்கான அபிஷேகத்துல அதிகமா இருக்கிறது நீங்க आपके பாப்பீங்க अभिषेक को बहुतायत से होते देख அதிகமாக सकते हैं। உங்களுக்குள்ளாக அந்த வசனத்தை தியானிக்கதே அங்க அக்னி எரிகிறத आपके பாப்பீங்க अंदर वचन को ज्यादा मनन करते करते वो आग எப்படி जलते हुए देखोगे। எம்மாவூர் சீஷர்களுடைய जैसे यम्मा गांव को जाने वाले இருதயம் चेले, அனல் கொண்டு எரிந்ததோ उनका मन आग पकड़कर அதே चलने மாதிரி लगी। அப்பா, उसी तरह प्रभु நான் நடந்து போக சொல்ல मैं चलकर जाते நான் समय, வேலைக்கு போக சொல்ல मैं काम में जाते நான் समय, காலேஜுக்கு போக சொல்ல मैं कॉलेज में நான் जाते ஸ்கூலுக்கு समय, போக சொல்ல मैं स्कूल में நான் जाते மார்க்கெட்டுக்கு समय, போக சொல்ல मैं मार्केट में என் जाते समय, இருதயம் அனல் கொண்டு எரிய मेरा हृदय आग எத்தனை पकड़कर பேர் चलना है। விரும்புகிறீங்க? कितने लोग चाहते கரங்களை हो? தட்டி தேவனுக்கு நன்றி ताली சொல்லுங்க. बजाकर परमेश्वर को धन्यवाद Yes, அப்பா. करेंगे। हाँ எனக்குள்ளாக पिता, அந்த அக்னியை வைங்க मेरे अंदर वो आग को எனக்குள்ளாக रख दो அந்த प्रभु। அக்னியை வைங்க मेरे अंदर वो आग को நான் रख दे எரிந்து राजा। கொண்டே இருக்கணும் मैं जलते ही எரிந்து रहना கொண்டே है प्रभु। இருக்கணும். मैं जलते ही रहना है ஏழாவது राजा। வாரத்துல ये 7वें हफ्ते में கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். परमेश्वर अभिषेक को देगा। இதுவரை பார்க்காத अब அபிஷேகம் तक जो नहीं देखे இதுவரை वैसा கண்டிராத अभिषेक, அக்னி अब तक जो नहीं இதுவரை देखा वैसे கண்டிராத अग्नि, பேசாத அந்நிய अब பாஷைகள் तक जो नहीं बोला गया अपनी இதுவரை भाषा, கண்டிராத தரிசனங்கள் अब तक जो नहीं देखा இதுவரை दर्शन, செய்திராத ஊழியங்கள் अब तक जो नहीं किया वैसे எல்லாம் सेवाएं, அன்னையில இருந்து ஆரம்பிச்சது वो सब उस दिन से शुरू होने लगे। இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு आज तक चल रही இன்னைக்கு है। வரைக்கும் நடந்துட்டு இருக்கு आज तक चल रही है। பெந்தேகோஸ்தே நாள் ஆரம்பிச்ச அந்த அப்போஸ்தல ஊழியம் पेंतेकोस्त के दिनों में शुरू हुआ प्रेरितों की இன்னைக்கு सेवा வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க आज तक चलती है। இதுதான் அந்த ஏழாவது
வாரத்தினுடைய यही அபிஷேகம். वो 7वें हफ्ते की அந்த एक 7வது आशीष மாதத்துல है। சொல்லுங்க அப்பா ये 7वें महीने में कहो அந்த அபிஷேகத்தை எனக்கு தான். वो अभिषेक को मुझे भी दे நெக்ஸ்ட் पिता। 7வது மாதத்தை பாருங்க. अगला 7वें महीने को देखेंगे। ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 8वें अध्याय 4ஆம் வசனத்துக்கு வாங்க. 4 वचन में आइए। ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 4. उत्पत्ति 8:4 எத்தனாவது மாதம்? 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அராராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் கவனமா கேளுங்க. थोड़ा ध्यान से सुनो। 2வது மாதத்துல ஸ்டார்ட் ஆச்சு மழை. दूसरे महीने में बरसात शुरू हुई। 7வது மாதத்துல 7वें महीने में என்ன ஆச்சு தெரியுமா? क्या हुआ जानते हो? மழை 40 நாள்ல நின்னுட்டு बरसात 40 दिन में रुक गई। 40 டேஸ்ல மழை நின்னுடுச்சு. 40 दिन में बरसात रुक गई। ஆனா ஜலம் குறையல. लेकिन जल कम नहीं हुआ। ஜலம் குறையல. जल नहीं कम हुआ। 7வது மாதத்தில 7वें महीने 17ஆம் தேதி 17ஆம் தேதி தானே? 17ஆம் தேதியில 17वें दिन में இந்த பேலை ये जहाज அராரத் என்னும் மலையில் வந்து தங்குகிறது. अरारत नाम के पहाड़ पर आकर रुकती है। அல்லேலூயா. हालेलुया। அராரத் என்னும் மலையில போய் अरारत नाम के पहाड़ पर தங்கிடுச்சு. वहां जाकर रुक गई। ஆனா लेकिन அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா उसके बाद आप यदि देखोगे तो 40 நாள் சென்ற பிறகுதான் பேழையின் ஜன்னத்தை அவர் தேக்கிறார். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்துட்டு தான் இருக்கு. और 40 दिन के बाद यानी कि 10 महीने तक जल कम होती रही। 10வது மாசம் வரைக்கும் என்ன ஜலம் வற்றிக்கிட்டு தான் இருக்கிறது. 10 महीने तक जल कम हो ही रही அதுக்கு थी। அப்புறம் தான் 10வது மாதம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா 40 நாள் கழிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 1.5 மாசம் கழிச்சு தான் और 10 महीने के बाद 40 दिन और उसके 1.5 महीने बाद காகத்தை வெளிய விடுறாரு. कौवे को बाहर छोड़ता है। அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு புறா வெளிய और விடுறாரு. उसके 7 दिन बाद कबूतर को बाहर छोड़ता அதுக்கப்புறம் है। 7 நாள் கழிச்சு புறா விடுறாரு. उसके 7 दिन बाद फिर से कबूतर को भेजता 14ஆம் है। வசனம் சொல்கிறது 14 वचन कहती है। 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. और दूसरे महीने के 24वें तारीख को पृथ्वी सूखी हुई थी। 11ஆம் வசனம் பாருங்க. 11 वचन 7ஆம் அதிகாரத்து 11ஆம் வசனம். 7वां अध्याय का 11 वचन। 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில தொடங்குனது दूसरे हफ्ते के 17वां दिन में शुरू हुआ அடுத்த 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில முடிகிறது. और अगले जो दूसरे महीने के 17 दिन में खत्म होता है। ஏறக்குறைய लगभग 1 வருடங்கள் 1 साल இந்த பேழை தண்ணீல நிக்கு. ये जहाज पानी में खड़ी ஆனா है। சரியாக 7வது மாதத்துல लेकिन ठीक 7वें महीने என்ன में நடக்குது தெரியுமா? क्या होती है जानते हो? இந்த பேழை ஒரு அராரத் என்கிற மலையில ये தங்கிடுச்சு. जहाज अरारत नाम के पर्वत पर आकर खड़ी हो गई। தண்ணி இன்னும் இருக்கத்தான் செய்யுது. पानी अब तक है। 12 எத்தனாவது மாதம்? 12ஆ? ஆமா 2ஆம் மாதம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் கூட ஒரு 5 மாதம் இருக்கு. और उसके बाद भी और 5 महीने हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. 7 மாசம் நினைக்கிறேன். ஆமா 7 மாதம் இருக்கு. 7 महीने हैं। அப்போ मतलब சரியாக அந்த நடுப்பகுதியில அந்த 7வது மாதத்துல वो ठीक वो बीच के 7वें महीने में ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या இந்த किया? பேழையை அராரத் மலையில் நிப்பாட்டிட்டு ये जहाज को अरारत के पर्वत पर தண்ணி खड़ा எல்லாம் कर குறைய ஆரம்பிச்சது. पानी सब कम அப்படின்னா होने என்ன लगे। அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? 7வது மாதம் வரைக்கும் தண்ணி கூடிக்கொண்டே இருந்தது. 7वें महीने तक पानी बढ़ रही थी। தண்ணி கூடிக்கொண்டே இருக்க पानी बढ़ते बढ़ते பேழையின் மேல बढ़ते போய்கிட்டே இருக்கு. जहाज भी ऊपर ऊपर எங்க जाती போய் रही। நிக்க போது தெரியல. कहां जाकर रुकने वाली அங்கங்க पता नहीं। போயிருக்கும் தண்ணியில. यहाँ वहां गई होगी पानी ஆனா में। சரியாக 7வது மாதத்துல लेकिन ठीक 7वें महीने में அராரத் மலையில் நிப்பாட்டினாரு. जहाज को अरारत पर्वत पर खड़ा किया தண்ணி குறைய ஆரம்பித்தது. और पानी कम होने இந்த लगा। 7வது மாதத்துல ये சேவர் 7वें महीने में परमेश्वर करने वाली बात। அராரத் என்றால் या अरारत यानी இளைப்பாறுதல் என்று பொருள். ये विश्राम इसका मतलब है। இளைப்பாறுதல் என்று அர்த்தம். विश्राम है उसका मतलब। அல்லேலூயா. हालेलुया। இந்த 7வது மாதத்துல ये 7वें महीने में எவ்வளவு தண்ணி இத்தனை மாதங்கள் உங்க வாழ்க்கையில பெருகினதோ कितनी भी पानी इतने महीने तुम्हारे जीवन में बढ़ती அதன் रही। நடுவுல உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்துகிற ஒரு அராரத் என்கிற இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். इसके बीच में आपकी जीवन विश्राम करने वाली एक अरारत को ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். एक विश्राम को परमेश्वर आज्ञा देगा। ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நான் அப்படியே சொல்றேன். परमेश्वर कहने वाली बात को இதெல்லாம் मैं நான் वैसे தியானிச்சே कहता வரல, இப்பதான் हूं। इस சொல்றேன். समय मनन कर नहीं आया। இந்த மாதத்திலிருந்து इस महीने से உங்கள் लेकर பேழை அராரத் மலையில நின்னுச்சு அப்படின்னா आपकी जहाज अरारत के पर्वत पर खड़े இதுவரைக்கும் रहने पर கூடிக்கொண்டிருந்த தண்ணீர் இப்பொழுது குறைய ஆரம்பிக்க अब तक போகிறது. जो बढ़ने वाली पानी अब कम होने वाली இதுவரைக்கும் है। போராடின போராட்டங்கள் கொஞ்சம் குறைய अब ஆரம்பிக்கும். तक जो संघर्ष थी वो कम இதுவரைக்கும் होने அந்த वाली है। பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். अब तक जो समस्या थी वो இதுவரைக்கும் कम होने நீங்க கண்ட वाली है। கண்ணீர்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். अब तक आपने देखा हुआ இந்த आंसू कम होने 7வது वाले மாதம் हैं। ये 7वां இந்த महीना 7வது மாதம் ये 7वां महीना அராரத் மலையில நீங்க இருக்கிற மாதமாய் இருப்பதாக अरारत पर्वत पर आप உங்கள் रहने वाला வாழ்க்கையின் पर्वत रहेगा। இளைப்பாறுதலை கொடுக்கிற மாதமாய் आपका இருப்பதாக जीवन में विश्राम को உங்கள் देने वाला வாழ்க்கையில் जीवन है। சமாதானத்தை கொடுக்கிற மாதமாய் आपके இருப்பதாக जीवन में शांति को உங்கள் देने वाला दिन வாழ்க்கையில் है। அமைதியை கொடுக்கிற மாதமாய் आपके இருப்பதாக जीवन में एक समाधान உங்கள்
உங்கள் देने वाला दिन। வாழ்க்கையில் இதுவரை எந்த போராட்டங்கள் எழும்பின போராட்டங்கள் எல்லாம் அமர்ந்து போகிற மாதமாய் आपके இருப்பதாக. जीवन में अब तक आया हुआ सारे विश्वासिக்கிறவங்க संघर्ष கரங்களை थमने वाले தட்டி एक தேவனுக்கு महीना बनेगा। எஸ், विश्वास करने वाले ताली बजा நான் நம்புறப்பா. मैं विश्वास இந்த करता हूँ 7வது மாதத்துல ये 7वें महीने में எல்லாத்தையும் குறைக்க போறீங்க. सब कुछ आप कम करने वाले हालेलुया। हैं। हालेलुया। நான் யோசிச்சு பார்க்கிறேன், मैं सोच कर देखता हूँ தண்ணி இருக்கதான் செய்யுது, पानी तो है ஆனா பேலை அசையல. लेकिन जहाज नहीं हिला। பேலை அசையல, जहाज नहीं ஏன்னா हिला அரரத்து மலையில நின்னுட்டல. क्योंकि अरारत पर्वत पर खड़ी हो இன்னைக்கு गई உங்களை சுற்றிலும் பிரச்சனை இருந்தாலும் உங்க வாழ்க்கை என்கிற படகு அசையாம ஆண்டு கொண்டு போவார். आज आपके जीवन के चारों ओर समस्या होने पर भी आपका जीवन नामक जहाज कहीं पर भी नहीं हालेलुया। हालेलुया। nothing will shake you. உன்னை ஆடாது. आपको कुछ भी हिला உங்களை नहीं எதுவுமே सकते। அசைக்க முடியாது. आपको कुछ भी हिला नहीं ஏன்னா உங்க सकते பேலை அரரத்துல நிக்கட்டும். क्योंकि आपकी जहाज இந்த अरारत 7வது पर மாதம் खड़ी உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரரத்து மலை ஆண்டு ஆயத்தப்படுத்தி ये இருக்கிறார். 7वें महीने में आप हर एक के लिए परमेश्वर ने एक अरारत के पर्वत को तैयार किया है। ஹalleluya. हालेलुया। 7வது நாளை பார்த்தோம். ये 7वें दिन को हमने ஆசீர்வாதத்து देखा। நாள் மாதமாய் एक आशीष के 7वें 7வது दिन, வாரம் அபிஷேகத்தின் 7वां हफ्ता एक अभिषेक का 7வது மாதம் ஒரு இளைப்பாறுதல். और एक 7वां महीना एक विश्राम का दिन। ஹalleluya. हालेलुया। இன்னும் ஒரே ஒரு காரியத்தை एक பார்க்கணும். और बात को देखेंगे, 7வது வருஷத்தை ये பாருங்க. 7वें साल को देखेंगे। யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். निर्गमन 21वां अध्याय का दूसरा वचन। எக்ஸோடஸ் chapter 21:2. निर्गमन 21:2। வாசிங்க, ஃபாஸ்டா வாசிங்க. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கொடவன். 13 சரி அடுத்த வசனம். சரி, இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर எபிரேயரில் ஒருவன் அடிமையா இருந்தால், इब्रानी में कोई यदि गुलाम हो तो, மற்ற அடிமைகள் அல்ல, बाकी गुलाम नहीं, மற்ற அடிமைகள் கிடையாது இந்த சட்டம். बाकी गुलामों के लिए कानून नहीं है। எபிரேயரில் ஒருவன் அடிமை அப்படினா இஸ்ரவேலர்ல ஒரு அடிமையா இருந்தான். इब्रानी यानी इजराइल में यदि कोई गुलाम हो तो, ஹalleluya, हालेलुया, அவன் அப்படினா இன்னொரு எபிரேயன்ட்ட இன்னொரு இஸ்ரவேலன்ட்ட ஏதோ ஒரு கடனை வாங்கியோ ஏதோ ஒரு அடிமைப்பட்டு போய் இருந்தால், वो किसी और इजरायली यानी इब्रानी के पास किसी तरह का कर्ज यानी दे दिया हो तो, இதை நீங்க உபாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 3 வரைக்கும் பார்க்க முடியும் நல்ல விவரமா. व्यवस्था में भी हम देख सकते हैं। அப்படி அடிமையா இருக்கும் பொழுது ऐसे गुलाम बनकर जब 6 வருஷம் கழிச்சு 6 साल के இந்த बाद 7வது வருஷத்துல ये 7वें साल में இந்த அடிமைக்கு इस गुलाम के लिए எதுவுமே வாங்காம அவனை அனுப்பிரணுமா. कुछ भी लिए बिना उसे भेज देना चाहिए। அவன்ட்ட எதுவும் வாங்க கூடாது. उससे कुछ नहीं लेना நீ है। எனக்கு கொடுத்த பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணு, तू मुझे दिया हुआ पैसा लौटा दे, நீ கொடுத்த நிலத்தெல்லாம் நான் தான் வைப்பேன், तूने दिया हुआ जमीन में रख लूंगा, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ऐसे कुछ नहीं है। இந்த எபிரேய அடிமைக்கு ये इब्रानी गुलाम के 6 लिए வருஷம் தான் அடிமைத்தனம். केवल 6 साल की 6 गुलामी, வருஷம் மட்டும் தான் அடிமைத்தனம். केवल 6 साल की गुलामी, ஆனா 7வது வருஷம் लेकिन 7वां साल இவனுக்கு விடுதலையின் வருஷமா இருக்கும். इसके लिए एक छुटकारा का साल। ஹalleluya. हालेलुया। இந்த வருஷத்துல அவன் எதை இழந்தானோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். इस साल में उसने जो कुछ भी खोया उसे लौटा कर நிலத்தை देना। அடகு வச்சிருந்தா நிலம் திருப்பி கிடைக்கும். यदि जमीन को उसने रखा है तो जमीन भी लौटाना மனைவி है। அடகு வச்சிருந்தா மனைவி திருப்பி கொடுக்கணும். पत्नी को उसने गिरवे रखा है तो उसे भी लौटाना பிள்ளையை है। வச்சிருந்தா பிள்ளையை திருப்பி கொடுக்கணும். बच्चे को गिरवी रखा है तो उसे भी लौटा இந்த देना है। எபிரேய அடிமைக்கு इस इब्रानी இந்த गुलाम के लिए 7வது வருஷம் ये 7वां साल விடுதலையின் வருஷமா एक இருக்கும். छुटकारा का साल அதே रहेगा। மாதிரி லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தின் वैसे लेवी 25वां अध्याय के 4ஆம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 4 और 5 वचन को देखिए। லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் लेवी 25वां अध्याय के 4ஆம் 5ஆம் வசனம் 4 और 5 को देखिए। வாசிங்க. 7ஆம் வருஷத்திலோ ஓய்வு தேசத்தில் இருக்க வேண்டும், வயலை விதைக்க கூடாது, திராட்சை தோட்ட கிளைகளிக்க கூடாது, தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளைகளிக்க விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பதாக தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம். ஹalleluya, हालेलुया। 7வது வருஷம் என்ன தெரியுமா? 7वां साल क्या है? ஒரு வயலுக்கு விடுதலையின் வருஷம் அது. एक खेत के लिए एक छुटकारा का साल है। தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. मेरा परमेश्वर कितना अच्छा है देखिए। ஒரு வயலை கூட एक खेत को भी இந்த அளவுக்கு அவர் கேர் பண்றாரு. इतना वो उस पर चिंता करता 6 है। வருஷம் அந்த வயல்ல நீ விதைக்கலாம். 6 साल उस पर तो बीज बो 6 सकता है। வருஷம் அந்த வயல்ல நீ என்னனாலும் பண்ணிடலாம். वो 6 साल तो उसमें कुछ ஆனா भी அது कर ले। 7வது வருஷம் लेकिन 7वें இந்த साल में வயல் ये खेत எதுவுமே விதைக்கப்படக்கூடாது. कुछ भी बोना नहीं அந்த चाहिए। வயல்
ஓய்ந்து இருக்கணும் அப்படிங்கிறாரு. वो जो खेत विश्राम पाए कहता है, அந்த மண்ணுக்கு கூட ரீஃப்ரெஷ் ஆக ஒரு இடம் நேரம் கொடுக்கறாரு பாருங்க. मिट्टी को भी अपने आप को नया करने के लिए समय देता ஏன்னா है, அது அவர் படைச்சது இல்ல. क्योंकि उसने அவருக்கு बनाया ना। தெரியும் மண்ணுக்கு எவ்வளவு பலவீனம்னு தெரியும். क्योंकि वो जानता है कि मिट्टी में कितना நம்ம बल है। தான் ஒரு வருஷம் விடாம விதைப்போம். हम बिना एक पूरा साल बोते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா என் தேவன் ரொம்ப நல்லவர். लेकिन मेरा परमेश्वर बहुत ஆனா अच्छा है। அப்படி விதைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ऐसे बोने पर क्या होगी? ஆறாம் வருஷத்துல छठवें साल நீங்கள் में, 20 ல இருந்து 24 லேவி 25 20 to 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா लेवी 20 24 से 25 तक देखोगे तो ஆறாம் வருஷத்துல छठवें साल में ஆண்டவர் 3 வருஷத்துக்குள்ள பலனை கொடுப்பாராம். परमेश्वर 3 साल के फल को देगा। சிலங்க வந்து கேட்பாங்க தெரியுமா? कुछ लोग आकर 7ஆம் पूछेंगे, வருஷம் விதைக்கலாம்னு சாப்பாடு எங்க கிடைக்கும்? 7वें साल नहीं बोएंगे तो खाना कहां से எப்படி मिलेगी? நாங்க சாப்பிட முடியும்? कैसे हम खाए? ஆண்டு சொல்றாரு, परमेश्वर कहता நீ है அத பத்தி கேர் பண்ணாத. उसके बारे में நீங்க चिंता அத मत பத்தி कर, கவலைப்படாதீங்க. उसके बारे में நீ चिंता मत कर। 7வது வருஷம் இந்த வெயிலுக்கு நீ விடுதலை கொடுப்பா. ये 7वें साल खेत के लिए तू उसके लिए एक विश्राम दे। 6வது வருஷத்துல நான் 3 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். 6वें साल में मैं 3 गुना आशीष அது को உனக்கு दूंगा। 7வது வருஷம் இருக்கும். वो तेरे लिए 7वें साल भी 8வது रहेगी, வருஷமும் இருக்கும். 8वें साल भी रहेगी, 9வது வருஷத்துல நீ விதைச்சா போதும். 9वें साल में बोया तो அப்ப काफी है। ஆண்டவர் இந்த 7வது வருஷத்தை ஒரு விடுதலையின் வருஷமாக तो வைத்திருக்கிறார். परमेश्वर ये 7वें साल को एक छुटकारे का साल ஒரு बनाता है, விடுதலையின் வருஷமா வச்சிருக்கிறார். छुटकारा का साल समझ के रखता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த விடுதலையின் வருஷத்தை, விடுதலையின் அனுபவத்தை ये छुटकारे के இன்றைக்கு अनुभव को நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்கணும். आज आपके जीवन में आपको देखना है। இன்னைக்கு நாம ஒரு இஸ்ரவேலர்கள், आज हम एक इजरायली हैं, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். आत्मिक इजरायली நீங்கள் हैं। எந்த காரியத்துல அடிமைத்தனத்துல आप இருக்கிறீங்க? किन बातों में गुलाम हो, எந்த காரியத்துல கட்டப்பட்டு இருக்கிறீங்க? किन बातों में अभी तक बंधे हुए हो, எந்தெந்த காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இறுக்கி வச்சிருக்கிறது? क्या क्या बात आपको गुलामीपन पर बांध कर रखी है? ஆண்டவர்ட்ட கேளுங்க. परमेश्वर से पूछो। இந்த 7வது மாதத்துல परमेश्वर ये 7वें என்னுடைய साल में அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை मेरे வேணும். गुलामीपन से मुझे छुटकारा எனக்கு ஒரு விடுதலை चाहिए, வேணும்பா. मुझे एक छुटकारा நான் चाहिए। ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். मैंने बहुत तकलीफ उठा என்னால ली, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர मैं முடியல. इस पाप से बाहर नहीं என்னால आ இந்த पाता, பிரச்சனையிலிருந்து வெளியே வர मैं முடியல. इस समस्या से बाहर என்னால இந்த नहीं आ पा போராட்டத்திலிருந்து रहा, வெளியே வர முடியல. मैं इस संघर्ष से बाहर नहीं आ என்னால पा இந்த रहा, வியாதியிலிருந்து வெளியே வர मैं முடியல. इस बीमारी से बाहर नहीं आ என்னால पा இந்த रहा हूं, கட்டுகளிலிருந்து வெளியே வர मैं முடியல. ये बंधन से बाहर नहीं आ நான் पा நெடு रहा நாளா हूं, இருக்கிறேன்ப்பா. मैं बहुत दिनों से इसमें पड़ा அநேக हुआ வருஷமாய் प्रभु, கட்டப்பட்டு இருக்கிறேன். कई सालों से बंधा हुआ हूं। சாத்தான் கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாமின் குமார்த்தியை என் இயேசு விடுதலையாக்குகிறார். शैतान ने बांध कर रखा हुआ अब्राहम के बेटी को मेरे यीशु ने உங்க छुड़ाया। வாழ்க்கையில சில சாத்தானுடைய கட்டுகள் இருக்கலாம். हमारे जीवन में कुछ शैतान के बंधन हो சில सकते हैं, பிசாசின் கட்டுகள் இருக்கிறது. कुछ भी शैतान के बंधन हो सकते இன்னைக்கு என்ன हैं। பண்ணணும்? आज हमें क्या करना है? 7வது மாதத்துல ये 7वें महीने में என் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். मेरे बंधन सब टूटने दे प्रभु, என்னோட அடிமைத்தனம் மாறணும்ப்பா. मेरा गुलामीपन बदलने दे என்னுடைய प्रभु, அடிமைத்தனம் மாறணும். मेरा गुलामीपन ஒரு बदलने दे। விடுதலையின் மாதமா एक छुटकारा का கர்த்தர் साल இந்த மாதத்தை சபையாருக்கு கொடுக்கணும். परमेश्वर हमारे कलिसियावासी நீ को உண்மையான बनाकर, இஸ்ரவேலனா இருந்தால் यदि हम वो इजरायली हो இந்த तो மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு விடுதலை इस கொடுப்பார். महीने में परमेश्वर आपको छुटकारा எவ்வளவு दे। பெரிய கட்டா இருந்தாலும், कितनी भी बड़ी बंधन हो, எவ்வளவு நாட்கள் அடிமைத்தனம் कितनी இருந்தாலும், भी साल की गुलामीपन होने दो, 430 வருட அடிமைத்தனத்தை கர்த்தர் ஒரு இரவுல மாற்ற முடியும். 430 साल के गुलामीपन को परमेश्वर एक रात में बदल கர்த்தர் सकते हैं। இன்னைக்கு तो உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து சாப आज வாழ்க்கையிலிருந்து ஒரு आपके விடுதலை கொடுக்கணும். आपके पाप के जीवन से, शाप के जीवन से एक छुटकारा என்னென்ன देना। காரியத்தை நீங்க விட முடியாம நீங்க திணறிக்கிட்டு किन இருக்கிறீங்க, किन बातों में आप उसे न छोड़ने लायक उसमें से கர்த்தர் डगमगाए हुए அதிலிருந்து हैं, விடுதலை கொடுப்பாரா? परमेश्वर उसमें से आपको So, छुटकारा दे। 7வது மாதத்துல इस 7वें महीने में கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவாரா? परमेश्वर आपको आशीष कर कर पवित्र करे। 7வது மாதத்துல ये 7वें महीने में பெந்தேகோஸ்தே அனுபவத்தை போல பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்கு வருவதாக. बंदेगोस्त के अनुभव के पवित्र आत्मा की भरपूरी இந்த आपके अंदर 7வது आए। மாதத்துல ये 7वें महीने உங்கள் में தண்ணீர் எல்லாம் வடிந்து போகத்தக்கதாக ஒரு இளைப்பாறுதல் அரராத் மலை உங்களுக்கு உண்டாவதாக. आपके सारे जल सूखने लायक ये अरारत पर्वत की विश्राम आपको मिले। 7வது மாதம் ये 7वें महीने में உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாய் இருக்கட்டும். आपके लिए एक छुटकारा का महीना என் बने। தேவன் எப்படிப்பட்டவர் मेरा தெரியுமா? परमेश्वर कैसा है? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் प्रकाशित वाक्य पहले वचन में அவர் अध्याय में 7 குத்து விளக்குகளின் நடுவில் वो உலாவுகிறவர், 7 दीवटों के बीच में मंडलाने वाला 7 परमेश्वर, நட்சத்திரங்களை தம்முடைய கரங்களில் ஏந்தி 7 இருக்கிறவர். तारों को अपने हाथों में उठाया हुआ ஆண்டவர் 7வது மாதத்தில் परमेश्वर சபையில உலாவுகிறவராய் இருக்கிறார். 7वें महीने में अपने कलीसिया में சபையில मंडला உலாவுகிறவராய் कराता है। இருக்கிறார். अपने कलीसिया में मंडला कराता है। நட்சத்திரங்களாகிய கர்த்தருடைய தூதர்கள் ஆண்டு கரங்களில் ஏந்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर तारे नामक अपने सारे दूधों को अपने हाथों में நீங்க उठाता है। நம்புங்க, आप भरोसा करो, 7வது மாதத்துல ये 7वें महीने நான் में இருக்கிற இடத்தெல்லாம் என் தேவன் இருப்பார். मैं रहने वाले सारे जगह में मेरे परमेश्वर ஆண்டவர் रहेगा। என்னுடைய தூதனை போல கரங்களை ஏந்தி வைத்திருக்கிறார். परमेश्वर अपने दूधों के समान आपको அந்த हाथ में தெய்வ उठाकर பிரசன்னத்தின் चलेगा। வருடமாக, वो परमेश्वर की उपस्थिति का साल के அப்படிப்பட்ட रूप में, மாதமாக वैसे एक महीने இந்த के மாதம் रूप में மாறுவதாக. ये महीना आपके लिए बनने குத்து दे। விளக்குல दीवट में நேராய் எரியத்தக்கதாக 7 அகல்களை வைக்க வேண்டும். सीधा जलने वाले 7 उस
धागे को रखना அந்த है। 7 அகலும் எரியும் பொழுது वो 7 धागे जलते समय ஒரு பிரகாசம் உண்டாகிறது. एक प्रकाश उठती है। கர்த்தர் அப்படியே உங்களை பிரகாசிக்க செய்வார். परमेश्वर वैसे आपको प्रकाशमान करे। 7 எடுத்தா இன்னும் நிறைய இருக்கு. ये 7 कहे तो ஆனா और இதோட बहुत நம்ம सारे हैं। முடிச்சுக்கிடுவோம். लेकिन यहाँ पर हम ஒரு समाप्त நம்ம करेंगे। எல்லாம் எழும்ப போகிறோம். आइए हम सब खड़े நம்ம होकर ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करने கொஞ்சம் वाले ஆண்டவரை हैं। ஆராதிக்க போகிறோம். थोड़ा आराधना करने वाले அப்பா हैं। இந்த நேரத்துல पिता इस समय में என்னை இன்னும்